வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அதிரடி திருப்பங்கடங்க மருதுவ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் வண்டி பஞ்சர் அப்படின்னு நம்ம சந்திரகலாவின் திட்டத்தால் அங்கே போலீஸில் உள்ளவங்களுக்கு அவங்க ரூபாய் கொடுத்து செட் பண்ணிடுறாங்க. மருதுவை தப்பிக்க வைக்க மருது தப்பிச்சு நம்ம சந்திரகலாகிட்ட வராங்க. ஒரு துப்பாக்கியை சந்திரகலா கொடுக்குறாங்க. ரேவதியை கொல்லணும், இது உங்கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த துப்பாக்கி தூக்கி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருது நம்ம சாமுண்டேஸ்வரி முன்னிலையில் ரேவதி எங்கே இருக்கா அப்படின்னு அவள் என் கையால் தான் சாகணும் அப்படின்னு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ரேவதியை மீட்டி நம்ம ரேவதியை கெட்டி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியை பாதுகாப்பாக கவனிக்க நம்ம கார்த்தியை தவிர வேற ஆளால் முடியாது அப்படின்னு நம்ம சந்திரா புரிஞ்சுக்கிட்டு கார்த்தியை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சின்ன அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்க்கறதுக்கு நேரம் தான் ஹாஸ்பிட்டலில் போலியாக டாக்டரை செட் பண்ணி ஆப்ரேஷனுக்கெல்லாம் உள்ளுக்க விட்டுறாங்க. நம்ம சந்திரா சிவனாண்டியின் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா வந்திருக்கிறது உண்மையான டாக்டர் இல்லை அப்படின்னு நம்ம ரேவதி அந்த டாக்டர் கையில் டேக்டூ இருந்து இப்போ போலியாக வந்தவர் கையில் டேக்டூ இல்லை. அப்போனா ஏதோ ஒரு தில்லுமுள்ள நடக்குது, வந்தவர் டாக்டரே இல்லாமல் கூட இருக்கலாம், அப்பா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திகை மயில மெடிசின் வாங்க அந்த போலி டாக்டரு அனுப்பியிருப்பாங்க. இவங்க இங்கே இருந்தால் நம்ம திட்டம் நடக்காது அப்படின்னு கார்த்திகை மயிலையும் அனுப்பியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம இப்போ கிளியராக ராஜாவுக்கு அந்த ஊசியை போட்டு ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு, கார்த்தி மாமா எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணவர் போலி அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அன்னைக்கு நான் டாக்டரை பார்க்க நேரம் அவர் கையில் ஒரு டேக்டூ இருந்து இப்போ பார்த்தோன்னா அந்த டேக்டூ ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இது கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஆப்ரேஷன் நடக்க நேரம் மெடிசனை வாங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அனுப்பிவிட மாட்டாங்க. இங்கே தான் இப்படி ஒரு கூத்தாக இருக்குது சகல. இப்போ நேராக நம்ம டாக்டர் வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மயிலம் கார்த்தியும் அங்கே போனால் அங்கே கேஸ் சுமல் வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த சிவனாண்டி இந்த டாக்டரையும் மனைவியையும் அவங்க மனைவியையும் கெட்டி போட்டிருக்காங்க. அவங்கள மீட்டு எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், போலி டாக்டர் அங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ரேவதிக்கு கால் பண்ணி அந்த போலி டாக்டரை அடித்து விரட்டு, மாமாவுக்கு எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா. நம்ம ரேவதி ஆப்ரேஷன் தேட்டரை அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் அந்த ஊசியை போட போனவர் சரி யாராக இருக்கும் போய் பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு வைப்பாங்க. கரெக்டாக நமக்கு ரேவதி சட்டை பிடிச்சி இழுத்து, நீ எல்லாம் ஒரு டாக்டராடா, எங்கள் அப்பா உயிருக்கே உல வைக்கிறியாடா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் கொந்தளிச்சு அடித்து உடச்சி ஆப்ரேஷனை நடக்க விடாமல் பண்ணுறாங்க. சந்திரா அக்கா என்னக்கா ரேவதிக்கு ஆயிடுச்சு, எதுக்காக பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லி நேரம் வாயை மூடுங்க, எங்க அப்பாவை கொல்லதுக்கு இந்த போலி டாக்டர் வந்திருக்கான், நான் இவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தோம்னா ஆப்ரேஷனை நிறுத்திடுறாங்க. உண்மையான டாக்டரை நம்ம கார்த்தி கூட்டிட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்குது. சந்திராவின் திட்டம் கைவிடப்பட்டிருது. சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம கணவரோட போட்ட திட்டம் இது எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்போ என்ன பண்ண, இதுக்கெல்லாம் காரணம் ரேவதி தான். அவள் தான் இதை போலி டாக்டர்னு கண்டுபிடிச்சா, அவளை உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரம் சிவனாண்டி ஒரு தகவலை சொல்கிறாங்க. சந்திரா கவலைப்படாத, அந்த மருது கோர்ட்டுக்கு போகிறான், நான் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அவன் கொலை வெறியோட ரேவதியை கொல்லதுக்கு வரணும், அப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன நேரம் கவலைப்படாதுங்க, இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா, மீடியா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் ஒரு ஐடியாவாட்டு நம்ம சந்திரகலா அங்கே போலீஸில் கஸ்டடியில் நம்ம சந்திராவுக்கு சாதகமாக ரூபாயை வாங்கிட்டு செய்யக்கூடிய அந்த நபரை பிடிக்கிறாங்க. மருது போ நேரம் அந்த வண்டி பஞ்சராவி நிற்கணும், இடைவெளியிலே நின்று மருதுவை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு ரூபாயை கொடுத்து செட் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் மருதுவம் அதே மாதிரியே தப்பிக்க வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மருது தப்பிச்சு சந்திரா கிட்ட வராங்க. சந்திரா எதுக்காக உன்னை தப்பிக்க வச்சேன்னா அதுக்கும் வேலை இருக்குது, நீ ரேவதியை கொல்லணும், இந்த துப்பாக்கி இந்த ரேவதியால் தானே இந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்க, எனக்கு தெரியும், நீ ரேவதியை கொல்ல துணிஞ்சவன், நீ கொல்லு அப்படின்னு துப்பாக்கியை ரேவதியை கொல்லதுக்கு நம்ம மருது கையில் சாமுண்டேஸ்வரி கொடுக்குறாங்க.
மருதுவும் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க துப்பாக்கியோட. சாமுண்டேஸ்வரி உன் பொண்ணு எங்கடி, அவளுக்கு சங்கூத தான் நான் வந்திருக்கேன், இப்போவே நான் ரேவதியை கொல்லணும் அப்படின்னு வந்து திடுதப்புனி வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக நம்ம ரேவதிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்ட உடனே பதறி அடித்து வராங்க. மருதுவை அடித்து உதச்சி ஒரு கட்டத்தில் மருதுவுக்கு பயந்து மொட்டை மாடியில் சாக்கு பைக்குள்ளே ஒளிஞ்சிருக்க நம்ம ரேவதியை கார்த்தி சாதகமாக மருதுகிட்ட இருந்து காப்பாற்றிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இதுக்கு பின்னணியில் இருக்கிறது உங்கள் தங்கச்சி தான், சின்னத்தை தான் அப்படின்னு வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம கார்த்தி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதியை வந்து நம்ம வந்து கார்த்தியை தவிர வேறு யாராலையும் நல்லபடியாக வந்து பார்த்துக்க முடியாது, இப்போ மீட்டு தந்திருக்காரு. ஆனால் இங்கே நடந்திருக்க விஷயத்துக்கெல்லாம் என் தங்கச்சி தான் வந்து காரணமாக இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு சாமுண்டேஸ்வரியை அடித்து உதச்சி சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திராவை அடித்து உதச்சி இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க. இந்த கார்த்தி தான் ரேவதியை கல்யாணம் பண்ண சரியான ஆள், இப்போ கூட ரேவதிக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அப்படி எல்லா இடத்துலையும் நம்ம ரேவதியை காப்பாற்றிருக்காரு. கண்டிப்பாக இவர் தான் சிறந்த மாப்பிள்ளை நம்ம ரேவதிக்கு அப்படின்னு வந்து கார்த்தியையும் ரேவதியையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு கோபம், எங்கள் அக்காவிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டலடா அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க சந்திரகலா.